Dear students, 11th standard chemistry thermodynamics 7th lesson ல நம்ம பார்க்க போற next topic என்ன அப்படின்னா heat. ஸோ அந்த ஹீட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் தி பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பேத்தை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம், இப்போ எவ்வளோ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுனால நம்ம ஹீட்டை வந்து என்ன சொல்கிறோம், பேத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் பேத் ஃபங்க்ஷன்னா அது என்னென்ன வழியிலலாம் போயிட்டுருக்கு, அது எப்படி போகுது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குது, கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி மெஷரபிள் லெவலில் உள்ளது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேத் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இனிஷியல் டு ஃபைனல் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஹீட்டுங்கிறது பேத் ஃபங்க்ஷனுங்கிற நம்ம ஏற்கனவே தெரியும். சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு ஹீட்டு, அதோட சிம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q. The heat Q is regarded as an energy in transit across the boundary separating a system from its surrounding. Okay, system to surrounding எவ்வளவு போகுது. ஒரு சிஸ்டம் வந்து இப்போ சிஸ்டம் நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது சரௌண்டிங்க்கு ஹீட்டை வந்து கொடுக்கும், டொனேட் பண்ணும். Heat changes led to temperature difference between system and surrounding. Heat is a path function. தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு வெசலை நல்லா ஹீட் பண்ணுறோம், சரி டெம்பரேச்சரில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், சிஸ்டத்தை விட்டு சரௌண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெளில போயிட்டுருக்கோம் ஹீட்டு. ஸோ அப்போ ஹீட்டுங்கிறது எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறோம், கம்மியாக கொடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த ஹீட்டை ரைஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண ஹீட்டு வந்து வெளில போகும். அப்போ ஹீட்டு வந்து சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணுது. அப்போ அந்த சிஸ்டத்தை சுற்றி உள்ள சரௌண்டிங் ஒரு எல்லாமே என்ன வரும் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் ஹீட். ஹீட்டோட யூனிட்ஸ் என்ன? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல், ஜே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஜூலில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஹீட் குவான்டிட்டிஸ் ஆர் ஜென்ரலி மெஷர்டு இன் கலோரிஸில் தான் மெஷர் பண்ணுவோம் ஹீட்டோட குவான்டிட்டிஸை. புரியுதா? ஏன்னா இதெல்லாம் பேக் ஃபங்க்ஷன் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூனிட் சொல்லணும். ஏ கலோரி இஸ் டிஃபைன்ட் அஸ் the quantity of heat required to rise the temperature of 1 gram of water. ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 gram of water by 1 degree Celsius in the vicinity of 15 degree Celsius. ஓகே, விசினிட்டி அப்படிங்கிறது இப்போ 1 gram அப்படின்னா the calories is defined as the quantity of heat required to rise the temperature of 1 gram of water 1 degree Celsius. இந்த விசினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலாக நம்ம டெம்பரேச்சரை இனிஷியலில் வச்சுருக்க முடியாது, நம்ம அதை ரைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து ஒன் ஆஃப் தி பேத் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஹீட்டு. அந்த ஹீட்டோட சைன் வந்து எப்பப்பெல்லாம் மாறுது, கன்வென்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி சார் அப்படின்னா the symbol of heat is Q. ஹீட்டோட சிம்பிள் என்ன? Q. If heat flows into the system from the surrounding, the energy of the system increases. Hence it is taken to be positive. என்ன பண்ணுறோம் அப்படின்னா heat flows in the system from the surrounding, the energy of the system என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த ஹீட் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இஃப் ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம், ஹீட் வந்து சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு, சரௌண்டிங்கும் இல்லை சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் வந்து உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து கியூ வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் ஹீட் ஃப்ளோஸ் அவுட் ஆஃப் த சிஸ்டம் இன்டு த சரௌண்டிங். ஓகேவா? சரௌண்டிங்லேருந்து என்ன பண்ணுது, சிஸ்டம் வந்து பார்த்தா ஹீட் வந்து வெளில போயிட்டு சிஸ்டம் வந்து வெளில போகுது. த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீசஸ். இப்போ என்ன ஆகும், எல்லா ஹீட்டும் வெளில போயிடுச்சுன்னா எனர்ஜி வந்து என்ன பண்ணும், சிஸ்டத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனர்ஜி மீன்ஸ் ஹீட்டு. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் டேக்கன் டு பி நெகட்டிவ் சைனாக இருக்கும். என்ன சைனாக இருக்கும், நெகட்டிவ் சைனாக இருக்கும்.
அப்போ சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்குள்ள ஹீட் வந்தால் அது பாசிட்டிவ் சைனாக இருக்கும். அதே மாதிரி சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். நார்மலாக இப்போ பஸ் நம்மள பேக் பென்ஷனில் நல்லா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஹீட்டு வந்து வெளில போகுது. இப்போ சரௌண்டிங் ஹீட்டு எப்போ வெளில போக ஆரம்பிச்சிருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை டெம்பரேச்சரை கன்சியூம் பண்ணி வச்சுன்னு அர்த்தம். கன்சியூம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளில போகும். அப்போ சிஸ்டத்தோட எனர்ஜி வந்து என்ன பண்ணும், கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நெகட்டிவாக இருக்கும். வெளிலேருந்து ஹீட்டு உள்ளுக்குள்ளே வருது. அப்போ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை இன்னும் நல்லா கன்சியூம் பண்ணும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். அதான் இங்கே சொல்ல வர்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இதில் எதுவும் டவுட் இருந்தால் குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த 3 டாபிக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் ஷார்ட்டாகவும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.